Hi friends, நான் உங்கள் PSBYouTuber பேசுறேன். இந்த வீடியோல சர்க்கிள் ப்ராக்ரஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். சர்க்கிள் ப்ராக்ரஸ் பத்தின பர்பஸ் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் Kodular வெப்சைட் குள்ள இருக்கேன். ஸோ நீங்கள் இன்னும் போன வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் இருக்குது. அந்த லிங்க் மூலிமா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி டூல்ஸை பற்றியும் பிளாக்ஸை பற்றியும் நான் வந்து வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், பிளேலிஸ்ட்டோட லிங்க்கு. ஸோ அதையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட பிளேலிஸ்ட்டில். ஸோ அப்போ தான் நான் வீடியோ போடுறது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ போன வீடியோ வந்து செக் பாக்ஸை பற்றி போட்டிருந்தேன். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பட்டனை பற்றி போட்டிருந்தேன். இது எல்லாமே வந்து பிளாக்ஸை பற்றியும் நான் போட்டிருக்கேன், டூல்ஸை பற்றியும் போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ ஏன்னா நிறைய வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். பேக் பட்டனை பற்றி சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பேக் பட்டனை எப்படி நம்ம பிளாக்ஸ் மூலிமா க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ரிமெம்பர் மீ, அதாவது செக் பாக்ஸை பற்றி ரெண்டு மெத்தடை பற்றியும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது டிசைனர் மூலிமா எப்படி நம்ம பண்ணுறது, அதே மாதிரி பிளாக்ஸ் மூலிமா எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்றது ரெண்டுத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அது இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து சர்க்கிள் ப்ராக்ரஸை பற்றி மூணாவது டூலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூணாவது டூலை வந்து நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ, அதாவது இந்த சர்க்கிள் ப்ராக்ரஸ் வந்து இங்கே சுற்றுது பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு என்ன கலரில் வேணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து டிஃபால்ட் கலரையே நான் விட்டுறேன். ஸோ அதுவே நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அது இது மூலிமா சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஹைட்டு விர்த்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வந்து நம்ம டிஃபால்ட்லேயே விட்டுடலாம். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த சின்னதாகவே இருக்கும். இதுவே நம்ம பெருசாக வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி வரும்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வரும். டிஸ்பிளேல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து டிஃபால்ட்டே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், சின்னதாக வரும். ஸோ நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கிள் ப்ராக்ரஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது வந்து சிம்பிள் ஸ்டெப்பு தான், ரொம்ப டீப்பாலாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஸோ சிம்பிளாக தான் இருக்குது இது எல்லாமே. கலரை மட்டும் நம்ம சூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஹைட்டு விருத்தை மட்டும் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த விசிபிள் அப்படின்றத வந்து நம்ம டிக் வச்சுக்கணுமா அன்டிக் வச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்ஸ் நம்ம செட் பண்ணும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து நான் இப்படியே டிஃபால்ட்லேயே விட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதோட பர்பஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சர்க்கிள் ப்ராக்ரஸை வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லி காமிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரோமில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ க்ரோமில் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறத பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணும்போது மேலேருந்து கீழே இழுப்போம். ஸோ அந்த மாதிரி இழுக்கும்போது மேலே வந்து நம்மளுக்கு அந்த சர்க்கிள் ப்ராக்ரஸ் வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ ரொட்டேட் ஆகிட்ட பிறகு நம்மளுக்கு வந்து ரிஃப்ரெஷ் ஆகி வருது. ஓகேங்களா? இதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன்பேலையும் இருக்குது, அதே மாதிரி கூகுள் சர்ச்லேயும் இருக்குது, அதே மாதிரி டெய்லி ஹண்ட்ன்ற ஒரு அப்ளிகேஷன்லேயும் வந்து இது அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி கேஷ் கரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதுலேயும் வந்து இதில் இதே மாதிரி சிஸ்டத்தை தான் வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், அதுக்கப்புறம் வந்து கூகுள் டிரைவ், அதுக்கப்புறம் வந்து ஜிமெயில், யூடியூப், இது எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராக்ரஸை தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்வைப் பண்ணி ரெஃப்ரெஷ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சர்க்கிள் ப்ராக்ரஸ் அப்படின்றது வந்து ஓல்டு டைப்பு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வைப் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த சர்க்கிள் ப்ராக்ரஸ் வந்து ஒரு சில அப்ளிகேஷன்ஸில் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த சர்க்கிள் ப்ராக்ரஸை பற்றி நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த சர்க்கிள் ப்ராக்ரஸ் எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அதில் வந்து அட்வான்ஸ்டாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நம்மளுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜை சூஸ் பண்ணும்போது ரிஃப்ரெஷ் ஆகி வரதுக்கு, அதுக்கப்புறம் வந்து பட்டனை நம்ம சூஸ் பண்ணும்போது, அதாவது ஒரு பேக் பட்டனை நம்ம கிளிக் பண்ணும்போது அது ரொட்டேட் ஆகிட்டு இன்னொரு ஒரு பேஜுக்கு போகிற வரைக்கும் அந்த சர்க்கிள் ப்ராக்ரஸை வந்து வைப்பாங்க. ஸோ இதுக்காகலாம் யூஸ் ஆகுது. ஓகேங்களா?
ஸோ இந்த வீடியோவில் நம்ம சர்க்கிள் ப்ராக்ரஸை பற்றி ஃபுல் டீப்பாக அனலைஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இருந்தாலும் இன்னும் நிறைய விஷயங்கள் அட்வான்ஸ்டாக இருக்குது. ஸோ அதை நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஸோ புரியலை அப்படின்னா டிஸ்லைக் போட்டுட்டு எந்த செக்ஷன் உங்களுக்கு புரியல அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை லீவ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் தேவைப்படும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching. Have a great time.